பியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜயினுடைய ரசிகர்கள் இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமானவர்களாக மாறுவார்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கல. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதாவையே இவனுங்க என்னன்னு தெரியுமா சொல்றானுங்க, திமுகவினுடைய கைக்குலி, இவர் திமுகவினுடைய ஆள் அப்படின்னு முத்திர குத்துட்டானுங்க. ஆடா பாவிகளா, யாரா நீங்க, எங்க இருந்தா நீங்களாம் வரீங்க? இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, விஜய் எதற்காக உண்மையாகவே கட்சி ஆரம்பித்தார், யாருக்காக ஆரம்பித்தார், எந்த நடிகைக்காக ஆரம்பித்தார் அப்படி என்பதை பற்றியும், இவனுங்க விஜயினுடைய மனைவி சங்கீதாவை எந்த அளவிற்கு தாவேகா தொண்டர்கள், விஜயினுடைய ரசிகர்கள் கேவலமாக கீழ்த்தரமாக இந்த சமூக வலைதளங்களில் பேசுறார்கள் என்பதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பேச போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய இந்த புதிய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். விஜய் எதற்காக கட்சி ஆரம்பித்தார்? ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இப்ப நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், ஒரு காரணம் எனக்கு தேவை. இந்த ஆட்சி சரியில்லை, இந்த தலைவர் சரியில்லை, அட தலைவர்களே தமிழ்நாட்டில் இல்லைங்க, அதனால நான் அரசியலுக்கு வரேங்க, தமிழ்நாடு மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போறேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல. விஜய் கட்சி தொடங்கியதற்கான காரணம் என்ன? அந்த கேவலமான கன்றாவியான காரணத்தை நாம விதைகள் இயக்கம் சேனல்லே சொல்லியிருப்போம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிவீல் பண்ணிட்டோம் எதற்காக விஜய் கட்சி ஆரம்பித்தார் என்று. உதயநிதி விஜய பலார்னு 2 தடவை கன்னத்துல அரைஞ்சார். அன்பில் மகேஷ் அதை வந்து தடுத்தார். அதனாலதான் உனக்கு போட்டியா நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் பாரு, உன்னை வீழ்த்துறேன் பாரு அரசியல் ரீதியான்னு சொல்லி களமிறங்கினாரு விஜய். அது எதுக்காக உதயநிதி அரைஞ்சாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அன்னைக்கு நாம வந்து தளபதி என்ற பட்டத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வாக்குவாதம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நாகரிகமா சொல்லி அதோட முடிச்சிட்டோம். ஆனா அது ஒரு காரணமா? ஏன்னா இளைய தளபதினு ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்காரு, அது ஒரு காரணமா கிடையாது. ஏன்னா நாம இந்த விஷயங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாம அதை மேலோட்டமாக அப்படியே மழுப்பி உதயநிதிக்கும் விஜய்க்கு சண்டைப்பா. அதனால விஜய் வேணா த்ரிஷா மேல அந்யோன்ய காதல்ல இருக்கலாம். பட் த்ரிஷா அந்யோன்ய காதல்ல இருக்கிறது 2 பேர் மேல. ஒன்னு ரம்யா கிருஷ்ணன், இன்னொன்னு உதயநிதி ஸ்டாலின். உண்மையாகவே விஜயுடன் கிசுகிசுக்கக்கூடிய அந்த நம்பர் நடிகை, 3ஆம் நம்பர் நடிகை, அந்த பால்டாயில் குடித்தார் அல்லவா, அந்த பால்டாயில் குடித்தவருடன் தொடர்பு இருந்ததாக சின்மயி அவர்கள் சொல்றாங்க. அவர்களுடனான விஜயின் தொடர்பை துண்டிக்க வேணும் என்றுதான் அந்த பால்டாயில் குடித்த நபர் விஜயிடம் சண்டை போட்டிருக்கிறார். அப்படி விஜயிடம் இவர்களுக்கும் இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கும்போது, அதாவது அந்த நம்பர் நடிகை யார் வச்சுக்கிறதுன்றதான் சண்டையே. அந்த சண்டை நடக்கும் பொழுது என்னால முடியாது, உன்னால என்ன பண்ண முடியும் பாத்துக்கோ அப்படின்னு விஜய் சொல்லும் பொழுதுதான் அந்த பால்டாயில் குடித்த நபர் தாக்குகிறார் விஜய. அப்படி விஜயை தாக்கும் பொழுதுதான் இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா அப்படின்னும் போதுதான் விஜய் அவர்கள் உன்னை அரசியல் ரீதியாக நான் வீழ்த்துறேன், உனக்கு அரசியல் எதிரியா நான் தான் சொல்லி அப்புறமா தான் கட்சி ஆரம்பித்தார். இதுதான் அங்க நடந்த பஞ்சாயத்து. நாம கார் நம்பரோட சொல்லியிருந்தோம், ரெட் கலர் கார்ல அந்த கார் நம்பரோட சொல்லியிருந்தோம். இந்த கார்ல தான் விஜய் அவர்கள் அந்த பால்டாயில் குடித்த நபரை சந்திக்க போனார். அங்க இருவருக்குள்ளுமே வாக்குவாதம் நடந்தது. அப்போ அந்த பால்டாயில் குடித்த நபரினுடைய நண்பர் ஒருவர் தான் அவர்களை பிரிச்சு விட்டார் இந்த சண்டை நடக்கும் போது அப்படின்னு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த பால்டாயில் குடித்த நபரும் தளபதி விஜய் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் தோல் மேல தோல் போட்டுக்கொண்டு போட்டோ எடுத்த புகைப்படங்கள் நிறைய இருக்கு. அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கான காரணம் அந்த நம்பர் நடிகைக்கு இந்த பால்டாயில் குடித்த நபரும் உரிமை கொண்டாடியதால் தான். அப்ப இந்த பால்டாயில் குடித்த நபரும் இளைய தளபதி விஜய் அவர்களும் 2 பேரும் முட்டிக்கொண்டது அந்த நம்பர் நடிகைக்காக. இதை வந்து சின்மயி அவர்கள் தெரிவித்திருக்கார், நான் சொல்ல, சின்மயி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், திரைத்துறையில அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த நம்பர் நடிகையினுடைய திருமணம் நின்றதற்கு காரணமும் அந்த பால்டாயில் குடித்த நபர் தான் என்று சின்மயி அவர்கள் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். அப்ப இப்பேற்பட்ட சூழல கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சி ஆரம்பிச்சு இவங்க எப்ப ஆரம்பிக்கிறாங்க, அதாவது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு திருமணம் கடந்த உறவு இருக்கிறது என்று அவர் மனைவி சங்கீதா அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த திருமணம் கடந்த உறவை சங்கீதா அவர்கள் கண்டுபிடிக்கல. உடனே இந்த விஜயனுடைய தற்குறி தம்பிகள்லாம் என்ன தெரியுமா விடுறானுங்க இப்ப கதை, இது திமுகவின் சதி, சங்கீதா அவர்கள் திமுகவினுடைய ஆள், திமுகவினுடைய கைகூலி, விஜயை பழி வாங்குகிறார். ஏன்னா தாலி கண்ண பொண்டாட்டி என்னையாவது புருஷனை இந்த மாதிரி பண்ணி பாத்துறீங்களா? ஏன் வேற எந்த அரசியல் கட்சி தலைவருடைய மனைவியும் இவ்வாறு பிரச்சனைகளை எழுப்பவில்லை? நம்ம கோபாலபுரத்தினுடைய தலைமை கழிசடை அவரே 2 மனைவிகளை கட்டி கொண்டு மனைவி துணைவின்னு வைத்துக் கொண்டிருக்க போது அவர்கள் கூட இந்த மாதிரி வெளியில வந்து இவ்வளவு பிரச்சனைகளை எழுப்பவில்லையே. அவர்கள் கூட இவ்வளவு பிரச்சனைகளை எழுப்பவில்லையே. ஏன் விஜயனுடைய மனைவி மட்டும் எழுப்புகிறார்? அப்பனா இவன் சரியா குடும்பம் நடத்தலையா?
அப்ப மனைவி இவர் சரியா பாத்துக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புதுல. சங்கீதா அவர்கள் மிகவும் நல்ல பெண், நல்ல குடும்ப பெண். அவங்க குடும்பத்தை, பிள்ளைகளை, விஜய் தான் என்னுடைய உலகம்னு வாழ்ந்து வந்தவர். அவர் 2021 ஏப்ரல் மாசம் இந்த திருமணம் கடந்த உறவை கண்டுபிடித்த பிறகு கூட அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்றாங்க, விஜய் கிட்ட சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, அவருடைய அந்த மனுல சொல்றாங்க சங்கீதா அவர்கள் கை விடுங்க அப்படின்றதுக்கு விஜய் ஒத்துக்கிட்டார். சரி நான் விட்டுறேம்மா, நான் இனிமே பழக மாட்டேமா அப்படி சொல்லிடுறாரு. அப்படி இருந்தும் கூட அந்த உறவை கைவிட மறுத்து தொடர்ச்சியாக அந்த நடிகை கூட, அந்த நம்பர் நடிகை கூட தொடர்ச்சியாக வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வது, ஊர் ஊராக சுற்றுவது, இந்த புகைப்படத்தை அந்த அம்மனி அவர்களுடைய சோசியல் மீடியாவில் போடுவது, இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது சங்கீதா அவர்களுக்கு. தன்னுடைய கணவன் கூட வேற ஒருத்தவங்க போட்டோ எடுத்து இப்படி பொது வெளியில போடும் போது அது விமர்சனம் ஆகும்போது அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுமா ஆகாதா? அப்ப அவர்கள் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துட்டு தான் போயா நான் போனேன்னு சொல்லிட்டு லண்டனுக்கு போயிட்டாங்க. இவர் லண்டனுக்கு போனதுக்கு அப்புறம் தான், மனைவி பிரிந்து லண்டனுக்கு போனதுக்கு பிறகுதான் இவருடைய அட்டுழியங்களுக்கு அதிகரிக்குது. அப்பதான் இன்னும் நெருக்கமாக பழகிறார்கள், இன்னும் ஊர் சுற்றுகிறார்கள். இது விஜய் அவர்களினுடைய தந்தை தாய்க்கு பிடிக்கல. அதனாலதான் 4 வருஷமா அவங்க விஜய் கூட தொடர்பு இல்லாம என் மருமகளே அங்க போயிட்டா. ஏன்னா சோபா அவர்கள் விஜயனுடைய தாய் அவருடைய மருமகள் சங்கீதாவை பற்றி பேசும்போது அவ்வளவு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, சாதுவான பொண்ணுங்க, வீட்டெல்லாம் நல்லா பாத்துக்குது, நானும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி அப்படின்னு பெருமையா சொல்லியிருப்பாங்க. அப்ப என் மருமகளையே வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் நான் ஏன்டா உங்க கூட இருக்க சொல்லிட்டு பெத்தவங்களும் இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. வரலையே சந்திரசேகரும் சோபா அவர்களும் புது வீடு கட்டிய அந்த நிகழ்ச்சிக்கு கூட போகலையே விஜய். அப்போ தாய் தந்தையர் ஒதுக்கிட்டாங்க, பிள்ளைகள் ஒதுக்கிட்டாங்க, மனைவி ஒதுக்கிட்டாங்க. நீ அப்ப யாருக்காக தான்டா வாழற? அப்ப நீ புதுவெளியில யோக்கியம் பேசலாமா சொல்லு? நான் விஜய தனிப்பட்ட வாழ்க்கை தான், ஆனா பொதுவெளிக்கு வந்துச்சு, நீங்க பொதுவான மனிதர் ஆயிட்டீங்க, நீங்க இந்த உலகத்துல யாரும் யோக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா நாங்க இதை பத்தி பேச மாட்டோம். ஆனா நீ என்ன சொல்ற? நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பத்தினி, நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே யோக்கிய, நான் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே தூய சக்தி நீ சொல்லும் போதுதான் நாங்க அடிக்கிறோம். இந்த ஃபீல்டுக்குள்ள நாங்க வர வேண்டியதா இருக்கு, உன் கதைக்குள்ள உள்ள இறக்க வேண்டியதா இருக்கு. நீ ஒன்னும் யோக்கியவான்ல, நீ ஊர் மெஞ்ச பையதானே, அதுக்காக தான் நாங்க பதிலடி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீ மட்டும் யோக்கிய மாதிரி சொல்லுவதால் தான் நாங்கள் இந்த பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இல்லைன்னா உன் குடும்ப பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. அப்ப இப்படி நாரி கொண்டிருக்கிறது விஜயனுடைய கதை. அப்போ முழுக்க முழுக்க தவற உங்க மேல வச்சுக்கிட்டு சங்கீதா மேல பழிய போடுறீங்க. சங்கீதா திமுக கைக்குள்ளியா? ஏன்னா விஜய் திருமணம் கடந்த உறவு வைத்ததற்கு திமுக காரணமா? சொல்லு பாப்போம். இதெல்லாம் என்ன மாதிரியான கதை இது? அப்போ சங்கீதா அவர்கள் பொறுத்து பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவன்கிட்ட வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு தான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த தாவேக்காவினுடைய தவிட்டு தற்குறிகள்லாம் இன்னைக்கு சங்கீதாவை போட்டு குதறிக்கிட்டு இருக்காங்க. மற்ற எந்த கட்சி தலைவர்களும் எந்த நடிகரும், உதாரணத்துக்கு சைந்தவி, ஜிவி பிரகாஷ் எடுத்துங்க, அவங்களும் தான் நாங்கள் பிரிந்து போக போறோம் சொல்லிட்டு இருவரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சாங்க. அப்ப எல்லாரும் என்ன அவதூறு பரப்புனாங்க? ஜிவி பிரகாஷ் வேறு ஒரு நடிகையினோட தொடர்புல இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பொதுவெளியில ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் எந்த விதமான செய்தியும் கிடையாது, நாங்க 2 பேரும் மனமுவர்ந்து பிரிகிறோம், இதை சர்ச்சையாக்காதீங்க அப்படின்னு ஜிவி பிரகாஷ் சைந்தவி சொன்னாங்களா இல்லையா? அவங்க வெளியில வெளிப்படையா சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் யாரும் அதை விமர்சிக்கவில்லை தானே. ஆனா விஜய் ஏன் வெளியில இதை கூட மறுக்கவில்லை? அப்ப ஒத்துக்கிறாரா உண்மைன்னு சொல்லுங்க. ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவி அவங்க பிரிகிறாங்க. 30 ஆண்டு காலம் திருமண வாழ்க்கையிலிருந்து அவங்க பிரியும் போது அந்த ஏஆர் ரஹ்மானுக்கும் கூட வயலின் வாசிக்கக்கூடிய பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சமூக வலைதளங்கள செய்தி பரவும் போது இருவருமே மறுத்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் பிரிஞ்சு வாழறோம், பிரிய போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அப்புறம் சமூக வலைதளம் அதை பேசுறதை நிறுத்திக்கிச்சு. அப்ப அவங்க மறுத்திருக்காங்க. அதே மாதிரி தனுஷ், சௌந்தர்யா இவங்க 2 பேருமே நாங்க மியூச்சுவலா பிரியறோம்னு வெளியில சொல்லும் பொழுது தனுஷ் வேறொருவருடன் தொடர்புல இருக்கிறார் அப்படின்னு செய்தி பரவும்போது இல்ல அப்படிலாம் இல்ல, நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரியறோம் அப்படின்னு அவங்க வெளியில பொது வெளியில அறிவிச்ச உடனே யாரும் அதை பற்றி விமர்சிக்கவில்லையே. இந்த திருட்டு பையன் மட்டும் ஏன் கள்ள மௌனம் காக்கிறான் சொல்லுங்க? ஏன் கள்ள மௌனம் காக்கிறான்? அப்ப இவன் திருட்டு பையன்றது உண்மையாகுதா, வெட்ட வெளிச்சமாகுதா? ஒரே ஒரு அறிவிப்பு இல்ல, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா, எங்க குடும்ப பிரச்சனையை பத்தி யாரும் பேசாதீங்க, நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு ட்வீட்டாவது போடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பொண்டாட்டி, பிள்ளைங்க, அம்மா, அப்பா எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு பனையூர் பங்களாவை சொகுசு விடுதியாக மாற்றி இருக்கிறான் இவன். சொகுசு விடுதியாக ஒருத்தர் எத்தனை நாளையா ஒரு பங்களாக்குள்ள அடைஞ்சு கிடப்பான் சொல்லுங்க பாப்போம். அப்போ நம்மளால ஒரு நாள் வீட்டுக்குள்ள முழுமையா இருக்க முடியாது. அப்ப ஒருத்தவன் பனையூரே கதின்னு சொல்லிட்டு அந்த பங்களாக்குள்ளே ஒருத்தவன் அடைஞ்சு கிடக்குறான்னா அது எவ்வளவு பெரிய உல்லாச விடுதியாக அது மாறி இருக்கும், ஒரு உல்லாச சுற்றுலா செல்லக்கூடிய இடமாக அந்த பனையூர் பங்களா மாறி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள்.
வெளியில எங்க போனாலும் பொண்டாட்டி கூட எடுத்த போட்டோ வெளியில வருதோ இல்லையோ, அந்த நடிகை கூட எடுத்த போட்டோ முதல்ல வந்துடும். அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த வரலாறு என்பதே கன்றாவி வரலாறு. இதுல இவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் கன்றாவியாக இருக்கிறது. இவன் அரசியல்ல தூய்மையா இருக்கிறானாலும் தூய்மையா கிடையாது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினதுல வரி ஏய்ப்பு, புலி படத்துல 5 கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிட்ட, உன் பேர்ல விஜய் வித்யாசரம்னு படூர்ல வாங்கின இடத்துக்கு டாக்குமெண்ட் வேல்யூ கம்மி பண்றதுக்காக லேண்ட் மதிப்பை கம்மி பண்ணி காட்டி அதுலயும் வரி ஏறிப்பு செய்திருக்க. உன் சொந்த நிலத்தையே உன் சொந்த அப்பனுக்கே நீ 35 வருஷம் லீஸுக்கு விட்டுருக்க. என்னடா இவ்வளவு கன்றாவியா இருக்குது உன் லைஃப்? நீ பொது வாழ்க்கையில எங்களுக்கு யோக்கியம் சொல்ற, நீ ஒரு பொதுவான மனுஷன். நானுகிட்டு தொங்கி இருக்க வேண்டாம். இப்படி ஒரு வாழ்க்கை பழைப்பதற்கு யாரும் யோக்கியம் இல்லைங்க. நீ மேடையில பேசுறா பரவாயில்ல, நான் மட்டும் தான் யோக்கியம், நான் மட்டும் தான் பத்தினி அப்படின்னு நீ பேசும்போதுதான் நாங்கள் உள்ளே இறங்க வேண்டிய சூழல் வருகிறது. எனவே சங்கீதாவின் மீது அவதூறு பரப்புவதற்கு விஜயனுடைய ரசிகர்கள் கூட்டத்திற்கு விஜய் தரப்புல இருந்து ஆர்டர் போயிருக்கிறது. படம் கொடுத்து பேச வைக்கிறார்கள். சங்கீதா அவர்கள் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடியே சங்கீதா கிட்ட கை காலமா மாட்டிக்கிட்டாங்க. அப்பல இருந்தே இந்த பிரச்சனை போய்கிட்டு தான் இருக்கு, பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இவனுக்கு என்னமோ விஜயை அழிப்பதற்காக திமுக சதி செய்கிறது. அந்த நடிகருடன் இவன் திருமணம் நடந்து உறவு வைத்திருப்பதற்கும் திமுக தான் காரணமா? என்னடா நீங்க ஏதாவது கொஞ்சம் லாஜிக்கா பேசணும்ல. எனவே இந்த விஜய் அவர்கள் அரசியலுக்கு தகுதியற்ற நபர், அடுத்தவனுக்கு யோக்கியம் சொல்றதும் தகுதியற்ற நபர். அந்த அப்பாவி பெண் சங்கீதாவின் மீது பழி போடுவதை விஜய் ரசிகர்கள் தவிர்க்க வேண்டும். இன்னும் நீங்க சீண்ட அவங்க ட்ரிகர் ஆகி இன்னும் ஆதாரத்தை வெளியிட்டாங்கன்னா அது விஜய்க்கு தான் அவசியம். நன்றி.